பள்ளத்தூரில் பெரியசாமின்னு ஒரு வியாபாரி இருந்தா. அவனோட பள்ளி நண்பன் பேர் சின்னசாமி. அவன் கோட்டையூரில் வியாபாரம் செஞ்சு வந்தான். ரெண்டு பேரும் என்னதான் வேறு வேறு ஊர்களில் இருந்தாலும் அவங்களோட நட்பு மட்டும் குறையவே இல்லை. ரெண்டு பேர் நல்லா வியாபாரம் செஞ்சு லட்சாதிபதிகள் ஆகிட்டாங்க. பெரியசாமியோட மகன் பேர் மாணிக்கம், சின்னசாமியோட மகன் பேர் மரகதம். ரெண்டு பேரும் கல்யாண வயசு அடைஞ்சிட்டாங்க. அதனால பெரியசாமியும் சின்னசாமியும் அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் கட்டி வச்சிடலாம்னு தீர்மானம் பண்ணினாங்க. மரகதமும் மாணிக்கத்தை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு விருப்பப்பட்டா. அவள் குணத்தில் தங்க கம்பி, என்ன கொஞ்சம் நிறம் மட்டும் இல்லை, நிறந்த. ஆனால் இந்த மாணிக்கம் இருக்கிறான்லோ, அவன் மரகதத்தை கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு விரும்பவே இல்லை. ஏன்னா அவனோட பார்வையில் அவள் அழகில்லாதவன். அவன் தான் கண்ணாலம் கட்டிக்கு போகிற பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பங்கிட்ட சொல்லி மரகதத்தை தன்னோட பொண்டாட்டியாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். பெரியசாமியும் அவனோட பிடிவாதத்தை சின்னசாமி கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான். அப்போது மரகதம் அவங்க ரெண்டு பேர்கிட்டமே, இங்கே வாருங்க, நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், எனக்கு மட்டும் நீங்கள் ரெண்டு பேரும் அனுமதி கொடுத்தீங்கன்னா அவரோட மனசை மாற்றி என்னையே கல்யாணம் கட்டிக்கிற மாதிரி நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொன்னான். அவங்களும் அதுக்கு சம்மதிச்சாங்க. மாணிக்கம் அவங்க அப்பங்கிட்ட, அப்பா, நான் ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணு எங்கே இருக்கிறான்னு தேடி கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறமா வந்து உங்ககிட்ட சொல்லி அவளையே நான் கல்யாணம் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனான். அவங்க கிளம்பி போன மறுநாளே மரகதம் என்ன பண்ணுனானா, ஆம்பளையாட்டா வேஷம் போட்டுட்டு மாணிக்கம் போன அதே வழியிலேயே வேகமாக போனான். அவள் மாணிக்கத்தை ஒரு ஊரில் சந்திச்சான். மாணிக்கம் அவளை ஆம்பளைனே நினச்சிட்டான். அவளை அவனால் அடையாளம் கண்டுக்கவே முடியல. மாணிக்கம் ஒரு அழகான பொண்ணை தேடி போகிறத பற்றி ஆம்பளை வேஷத்துலேருந்து மரகதத்துக்கிட்ட சொன்னான். மரகதமோ, அடடா, என்ன மாதிரி தான் நீயுமா, நீயே அழகை தேடி போகிற, நான் நல்ல குரல் இருக்கிற பொண்ணை தேடினேன், அழகை பற்றி கவலைப்படலை, அப்படி நல்ல குரலாக இருக்கிற ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சா. ஆனால் எல்லாம் பேசி முடிக்கிறப்போ அந்த பொண்ணோட தொண்டையில் கோளாறு வந்து அவளால் பேசக்கூட முடியாமல் போயிடுச்சு. அவளோட இனிமையான குரல் போயே போச்சு. அதனால் நான் வாழ்க்கையில் வெறுப்பாகி ஊராக சுற்றுறேன். நீ அழகான பொண்ணை தேடுறேன்னு சொன்னதுமே எனக்கு ஒரு ஊரோட ஞாபகம் வருது, நீ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். மாணிக்கம் உடனே, அப்படியா சங்கதி, அது எந்த ஊர், நீ என்ற கூட வரையா அப்படின்னு ரொம்ப ஆவலாக கேட்டா. அப்போ ஆம்பளை வேஷத்தில் இருந்த மரகதம், ஆஹா வர, அவளை பார்த்தா நீ அப்படியே மயங்கி போயிடுவே, அவங்க அம்மா அந்த ஊருக்கு வர வெளியூர்காரங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு பணம் சம்பாதிச்சுட்டா மக கூட வாழ்ந்து வரா அப்படின்னு சொன்னான். மாணிக்கம் உடனே, அட, அவங்களோட குடும்பத்தை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, அவங்களோட குணமோ தொழிலோ எப்பேற்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு மட்டும் அழகாக இருந்தால் போது அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த கிராமத்துக்கு போய் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த பொண்ணோட அம்மா அவங்கள வரவேற்று சாப்பாடெல்லாம் பரிமாறுனா. அப்போது ஆம்பளை வயசில் இருந்த மரகதம் என்ன கேட்டானா, ஏம்மா, இங்கே வந்தப்போ அழகான பொண்ணு ஒருத்தி இருந்தாலே, அவளை வர சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா. அதுக்கு அந்த அம்மா, அட, கடந்த ஒரு மாதமா அவள் யார் முன்னாடியுமே வரதில்லை, வேணும்னா அவளோட படத்தை கொண்டு வந்து காட்டுற அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டுட்டு உள்ளே போய் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்தா. மாணிக்கம் அந்த படத்தை பார்த்துட்டு, ஆஹா, என்ன அழகு, கல்யாணம் கட்டிட்டா இவளைத்தான் கல்யாணம் கட்டிக்கணும், அம்மா, எங்கள் அப்பா பல லட்சங்களுக்கு அதிபதி, நான் ஒரு அழகான பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி அவளையே கல்யாணம் கட்டிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு நிறைய ஊர்களுக்கு போனேன், இது வரைக்கும் நான் பார்த்த பொண்ணுகளில் ஒருத்தி கூட அழகாக இல்லை, இந்த படத்தில் இருக்கிற பொண்ணு தான் ரொம்ப அழகாக இருக்கிறா, சரி அவளை இப்போ வர சொல்லுங்க, நேரில் பார்த்துட்டு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னான். அந்த அம்மா அதுக்கு, தம்பி, உலகத்தில் எது தான் நிலையானது, குறிப்பாக இந்த பொண்ணுகளோட அழகு இருக்கே அது சீக்கிரமாகவே அழிஞ்சிடும், இதுக்கு உதாரணம் என்னோட பொண்ணு தான், நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போய் தன்னோட மகளை கூட்டிகிட்டு வந்தா. அவளை பார்த்ததும் மாணிக்கம் அப்படியே திருக்கிட்டு போனான். ஏன்னா படத்தில் இருந்தது மாதிரி அவள் அழகாகவே இல்லை. ஒரு கண்ணில் பூ விழுந்து முகம் முழுசு சின்ன சின்ன கருப்பு புள்ளிகளாக இருந்துச்சு.
அப்புறம் அந்த அம்மா என்ன சொன்னான்னா, என்ற மகன் 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப அழகாத்தான் இருந்தா. ஆனால் திடீர்னு பெரியம்மா நோய் கண்டு அவள் இப்படி ஆயிட்டா. தம்பி, உலகத்தில் அழகு எப்பவுமே நிலச்சிருக்காது. பொண்ணுக்கு அழகு தான் முக்கியங்கிறது இல்லை, குணம்தான் வேணும். எல்லாரு கூடவும் நல்லா பழகிறவளாக இருக்கணும். அதனால் உனக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இனியும் நீ அழகான பொண்ணை தேடிட்டெல்லாம் இருக்க வேண்டாம். அப்படி ஒரு பொண்ணை கண்டு நீ கல்யாணம் கட்டிட்டாலுமே அவளோட அழகு என்னைக்காச்சும் மறையத்தான் மறையும், நிலச்செல்லாம் இருக்காது. அதனால் நீ உனக்குமே உன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குமே நல்லா தெரிஞ்ச நல்ல குணமாக இருக்கிற பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டிக்கோ, சுகமாக வாழலாம். அழகான பொண்ணுன்னு ஒருத்தி தேடி கண்டுபிடிச்சி நீ கல்யாணம் கட்டிட்டீன்னா அவளோட அழகு அழிஞ்சு போனதுமே உனக்கு வாழ்க்கை மேலே வெறுப்பே வந்துடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் சுகமேது அப்படின்னு சொன்னான். அந்த அம்மா இப்படி சொன்னது மாணிக்கத்தோட மனசில் நல்லா பதிஞ்சு போச்சு. உடனே அவன் ஆம்பளை வேஷத்துலேருந்து மரகதத்துக்கிட்ட, நண்பா, நான் என்னோடய ஊருக்கு போய் எங்கள் அப்பா தேர்ந்தெடுத்த மரகதத்தையே கல்யாணம் கட்டிக்கிறேன். அவளுக்கு அழகு அவ்வளவா இல்லைனாலுமே நல்ல குணம் படித்தவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனான். ஆம்பளை வேஷத்தில் இருந்த மரகதமும் அவளோட ஊருக்கு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட மாணிக்கத்தோட மனசு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாம் விவரமாக சொன்னான். அதை கேட்டு சின்னச்சாமியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு போனான். இது நடந்து கொஞ்ச நாள் கழித்து பெரியசாமி தன்னோட பொண்டாட்டியையுமே மக மாணிக்கத்தையும் கூப்பிட்டு முறையாக பொண்ணு பார்க்கறதுக்காக சின்னச்சாமியோட வீட்டுக்கு வந்தா. அப்புறம் என்ன, மாணிக்கத்துக்குமே மரகதத்துக்குமே கல்யாணம் வெகு விமரிசையாக நடந்துச்சு.